அதாவது நண்பர்களே, இந்த ரீசென்ட்டா நடந்த இந்த நீயா நானா ஷோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் யாராச்சும் பார்க்கலன்னா, தயவு செஞ்சு போய் அத பார்த்துறவே பார்த்துறாதீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அ இப்போ அந்த ஷோல ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, நாய்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் டாக்ஸா வேணான்னு சொல்லக்கூடியவங்களும் உட்காந்துட்டு இருந்தாங்களாம், அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா எனக்கு இந்த நாய்கள்லாம் வேணான்னு சொல்லி ஒரு கும்பல் பேசிட்டு இருந்துச்சுல்ல, அவங்களுக்கும் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கும் பெருசா எனக்கு டிஃபரன்ஸே தெரியல. ஏன்னா வேணான்னு சொல்றவங்க பேசும்போது கூட எனக்கு எதுவும் பெருசா எதுவும் தோணலைங்க. ஆனா, இந்த ஆதரவா பேசுறேன்ட்டு பேசுனாங்க பாருங்க சில பேரு. அவங்க பேசுனத கேட்கும்போதே, நாய்ங்க மேல அவ்ளோ கோவம் வந்துச்சுன்னு சொல்லலாம். இதுக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒண்ணும் எதேர்ச்சியா நடந்ததில்ல. எவ்ரிதிங் ஆல்ரெடி பிளான்ட். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு டிபேட்னா என்னங்க? ஒரு டாபிக் எடுத்து 2 தரப்பினர்கள் அவங்க சைட்ல இருக்க நியாயத்த பத்தி பேசுவாங்க. இப்போ எண்ட் ஆஃப் த டிபேட் அதுக்கான ஒரு சொல்யூஷன் சொல்லணுமா? சொல்லணுமா? ஆனா, இந்த ஷோல அப்படி எதுவும் சொல்யூஷன் சொன்ன மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சா அது என்ன சொல்யூஷன் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவனுங்க இந்த மாரி ஒரு இஷ்யூ இருக்கு. இந்த இஷ்யூக்கு நம்மளுக்கு ஒரு தீர்வு வேணுன்ட்டு இந்த டிபேட் நடத்துன மாரி இல்ல. ஆல்ரெடி அவனுங்க ஒரு சொல்யூஷன முடிவு பண்ணிட்டானுங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்கங்க. இப்போ அத நியாயப்படுத்தணும். நாளைக்கு இத பண்ணும்போது யாரும் குறுக்க நின்றக்கூடாதுல்ல. யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாதுல்ல. அதுக்கு இப்பயே அத நியாயப்படுத்தணும்னு நடத்துன ஒரு ஷோ மாரி தான் இருக்கு. நான் ஏன் இப்போ இப்படி சொல்றேன்னா, இப்போ நாய்களுக்கு ஆதரவா பேசக்கூடிய சைட்ல கீழ பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் போய் அவர் மட்டும் தான் ஒழுங்கா பேசியிருந்தாரு. அவர் சொல்லியிருப்பாரு, எங்களுக்கும் பிரச்சனை தாங்க. நாய்ங்க இருக்கணும்னு நாங்களும் சொல்லல. எங்களுக்கும் இது ப்ராப்ளம் தான்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு உடனே இந்த ஷோவோட ஆங்கர் கேட்டிருப்பாரு. அப்போ என்ன இதுக்கான சொல்யூஷன்? சொல்யூஷன் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு இவர பார்த்து கேட்டிருப்பாரு. இப்போ இவருக்கு தெரியலன்னே வச்சுக்கலாமே. சொல்யூஷன் ஆமா அவருக்கு தெரியல. சொல்யூஷன் என்னன்னு தெரியல. ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு சொல்யூஷன் தெரியல. என்ன சொல்யூஷன் அது? நாய்ங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் கும்பலா கொல்றது. அவ்வளோதானே. நான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, நாய்ங்க எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு கொல்லணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, கொல்லக்கூடாதுங்க. அதுக்கு பதிலா வேற ஏதாச்சும் ஒரு தீர்வு. அவ்வளோதான். இதுதான் டாபிக். ஆனா அங்க நடந்ததே வேற. கொல்லணுமா? கொல்லணும்லாம் யாருமே எங்கேயும் எதுவும் சொல்லி எல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நாய்ங்க எல்லாத்தையும் கும்பலா கூட்டு போயிட்டு குடோன்ல அடைக்கிறதுனா என்ன அவனுங்க குடோன்ல அடிச்சு சோத்த போட்டு அதுங்கள வளர்ப்பானுங்கன்னு பாருங்களேன். எல்லாத்தையும் கொன்றுவானுங்க. அவ்வளோதான் விஷயம். ஆல்ரெடி இவனுங்க நாய்ங்க வால்ல பட்டாச கட்டுறது, கல்ல தூக்கி அடிக்கிறது, தூக்குல தொங்க விடுறது, மரத்துல கட்டி அடிக்கிறதுன்னு எதேதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுல வேற இந்த மாதிரி ஒரு விஷயத்த நியாயப்படுத்தினீங்கன்னா, அவனுங்க என்னென்ன பண்ணுவானுங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ இடத்துல பார்த்தீங்கன்னா, சோத்துல விஷம் வச்சு கொன்னு இருக்கானுங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி எக்கச்சக்க விஷயங்கள் ஆரம்பிச்சிருச்சு. அ இப்ப வேற எல்லாம் கொலை வெறில சுத்திட்டு இருக்கானுங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஷோ. அந்த அளவுக்கு எல்லாரும் மேனிபுலேட் பண்ணிட்டானுங்க. எப்படி நாய்ங்களுக்கு ஆதரவா பேசுவேன் அப்படின்ட்டு ஒரு கும்பல கூட்டிட்டு உட்கார வச்சு, அந்த கும்பல வச்சு நாய்ங்களுக்கு எதிரா எல்லாரும் திருப்பி விட்டானுங்க. இப்போ நாய்ங்கள பொறுத்தவரைக்கும் 6 மாசத்துக்கு ஒரு தானே குட்டி போடுது. அது குட்டி போடும்போது இந்த ஃபீமேல் டாக்ஸ் எல்லாம் ஐசோலேட் பண்ணிட்டாலே, குட்டி போடுற அந்த இனச்சேர்க்கை கட் ஆயிடுமா? அ அப்போ ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸோட அந்த கவுண்ட் கம்மியாயிடுமா? இல்லன்னா கூட ஃபீமேல் டாக்ஸ மட்டுமே டார்கெட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி ரிட்டர்ன் எடுத்துட்டு விட்டாலே மேக்ஸிமம் எல்லாமே அந்த கவுண்ட் கம்மியாயிடுமா? அதிகபட்சம் 1 வருஷத்துல எல்லாமே சால்வ் ஆயிடுமா? இவ்வளோதானங்க விஷயம். அதுக்கான தீர்வு இவ்வளோதானே. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ஆல்ரெடி இதுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்கீடு பண்ணி, இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்கு. அதாவது நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு. அது எப்படின்னா, கூட்டு போயிட்டு ஜஸ்ட் ஒரு கோட மட்டும் போட்டு எடுத்துட்டு உட்டுருவாங்க. அதையும் நான் இன்ன வரைக்கும் நேர்ல பார்த்ததே கிடையாது. ஒரு வண்டி நாய்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு பண்ணி எடுத்துட்டு விட்ட மாரி நான் எங்கேயுமே இன்ன வரைக்கும் பார்த்ததில்ல. என் கூட இருக்கிறவங்களும் பார்த்ததில்ல. யாருமே அந்த மாரி ஒண்ணு நடந்த மாரி சொல்லல. ஆனா அது மாரி ஒண்ணு அது மாரி ஒரு திட்டம் இருந்திருக்கு. அதுக்காக காசும் ஒதுக்கியிருக்காங்க. ஏன் எதுவுமே ஒரு சொல்யூஷனே கிடைக்கலன்னு பார்த்தீங்கன்னா, ஊழல் தான். காசு எல்லாத்தையும் அடிச்சுட்டான். அது மாரி வேலை எதுவுமே பண்ணல. அவங்க சொன்ன மாரி அத கூட போட்டு எடுத்துட்டு விட்டது. அது வேணா நடந்திருக்கலாம். பண்ணக்கூடிய ஆட்கள் தான். அந்த மாதிரி இப்போ நம்ம பேச வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஊழல தான் பேசணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இத ஒழுங்கா பண்ணணும். இது ப்ராப்பரா எந்த ஊழலும் இல்லாம இத கரெக்ட்டா எல்லாம் பண்ணி முடிக்கணும். இத பத்தி பேசினாலே போதும். இந்த விஷயம் ஒழுங்கா நடந்தாலே டாக்ஸ் கவுண்ட் கம்மியாயிடுமா? ஆனா ஏன் இப்ப இவனுங்க துடிக்கிறானுங்க? ஒட்டுமொத்த நாயும் ஒரே அடியா கொல்லணும் அப்படின்னு ஏன் இது பண்றானுங்க? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இது பின்னாடி. இந்த நாய்ங்கலாம் இருக்கிறது யாரோ ஒரு பெரிய கார்ப்பரேட்க்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒழிக்கணும். இத எப்படி ஒழிக்கலாம்? இத ஒழிக்கலாம். அவனுக்கு இதுக்கான முடிவு தெரியும். இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கான தீர்வு என்னன்னு தெரியும். ஆனா இத ஒழிக்கும்போது நம்ம தானே குறுக்க நிப்போம். இவனுங்கள நிக்க வைக்கக்கூடாதே. இவனுங்களையும் நம்மளுக்கு ஆதரவா ஆக்கணுன்ட்டு இப்ப பல விஷயங்கள பண்ணிட்டு இருக்கான். ரீல்ஸ ஓப்பன் பண்ணாலே நாய் யாரையாவது போட்டு கடிக்கிறது தாங்க வருது ஃபுல்லா. அத பார்க்கும்போதே உங்களுக்கு சந்தேகம் வரலையா? எனக்கு மட்டும் எல்லாருக்கும் இப்படிதான் வந்துட்டு இருக்கும். நாய்ங்க மேல அவ்வளோ ஏட்டு இப்ப பரவிட்டு இருக்கு. ஏன் இதுவரை இல்லாத ஏட்டு ஏன் இப்ப இவ்வளோ இருக்கு? இத பார்த்தாலே உங்களுக்கு புரிய வேணாமா? அது எப்படிங்க ஒரு பிரச்சனைனா, ஒரு விஷயத்தால ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, அத மொத்தமா போட்டு கொன்னுடலாம்.
அப்படியே அப்பயே அதுங்கள போட்டு கொன்னுலான்றது அது என்ன ஒரு தீர்வுங்க? நாளைக்கு எல்லாத்துக்கும் இதே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஆக்சிடென்ட் ஆகுது அப்படி இப்படின்றாலே, மாடால எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது தெரியுமா? ஏங்க மாடால எக்கச்சக்க ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. மாட்டு எல்லாத்தையும் கொன்னுலான்னு இப்ப பேசுங்களேன். எல்லா மாட்டையும் ஒரே நேரத்துல வெட்டி கைமா பண்ணிடலாம் அப்படின்னு பேசி பாருங்க. காவி துண்ட போட்டுன்னு சில ஒரு கேங் கிளம்ப ஆரம்பிச்சுரும். ஸோ, இவனுங்க வந்து அவனுங்களுக்கு ஒரு அவனுங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தேவைன்னா மட்டும் தான் பண்ணுவானுங்க இத. ஸோ, இப்ப நடந்துட்டு இருக்க விஷயமும் அப்படிதான் ஏதோ நடந்துட்டு இருக்கு. இத பத்தி பேசணும்னு நான் நினைக்கல. ஏன்னா, என் சேனல்ல போட்டா அவ்வளோ வியூஸ் போகுமான்னு எனக்கு தெரியல. ஆனா, கண்கூட நிறைய விஷயங்கள பார்த்துட்டு ஏன்னா, இந்த நாய்ங்கள வந்து அப்யூஸ் பண்ற விஷயங்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்யூஸ்ன்னு ஏன் சொல்றேன்னா, பண்றானுங்க. பல கொடுமைகள் பண்ணிட்டு இருக்கானுங்க எல்லாருமே. இப்ப இந்த மாதிரியே பண்ணிட்டீங்கன்னா, எல்லாம் மிருகமாயிடுவானுங்க. அததான் சொல்ல வரேன். புரிஞ்சவங்க இது வந்து ஈஸியா பண்ணக்கூடிய விஷயம். ஊழல் தான் தடுக்குது. நம்ம போராட வேண்டியது இந்த மாரி ஊழல் நடக்கக்கூடாது. இத கரெக்ட்டா பண்ணி முடிங்க. அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, எல்லாத்தையும் கொன்னுடணும். இதுல வேற கொசுவெல்லாம் எடுத்துட்டு வரானுங்க. கொசு கொசு எல்லா உயிரும் ஒண்ணுன்னா, இப்ப கொசுவெல்லாம் அடிக்குவீங்களா? ஏய் இப்போ கொசு எல்லாத்தையும் கொன்னுட்டீங்களா? கொசுவ எல்லாத்தையும் கொன்னுட்டீங்களா? அதுக்கு மருந்து அடிக்குவீங்க. மருந்துல கொசு எங்கேயாவது சாவுதா? எல்லாம் ஜாலியா அந்த மருந்து உள்ள பூந்து வெளிய வராப்புல. அத மோந்து அந்த மருந்து காத்த மோந்து நம்ம தான் செத்துட்டு இருக்கோமே தவிர, நம்மளுக்கு ஏகப்பட்ட நோய். கொசு நல்லா ஜாலியா இப்ப அதுல டை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் எதுக்குமே கண்டுபிடிக்கிறது இல்ல. எடுத்த உடனே எல்லாத்தையும் கொல்லணும். அ இதெல்லாம் கொல்லுமா? எடுத்து மருந்து அடி. அதனால மத்தவனுக்கு என்ன பிரச்சனை ஆகும்? அதெல்லாம் இல்ல. போட்டு அடி. அதுலயாவது சாவு. அதுவும் சாவ மாட்டுது. அந்த மாதிரி எடுத்த உடனே உனது தீர்வுக்கு இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. இது வந்து இப்போ உங்களுக்கு ஈஸியா தெரியலாம். நாளைக்கு வந்து இது எல்லாத்துலயும் இத அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அது அப்ளை பண்ணது நம்ம கேள்வியும் கேட்க முடியாது. அன்னைக்கு நாய கொல்லும்போது மட்டும் ஓகேங்க இது அதே மாரி இதுவும் அப்டின்னுவானுங்க. ஸோ, இதுக்கு வேற நிறைய பேர் சப்போர்ட் வேற நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் அது என்ன அது ஒரு டிபேட் ஷோவா? அது டிபேட் ஃபர்ஸ்ட்டு ஏன் ஃபர்ஸ்ட்டு இத தாங்க பேசணும். அது டிபேட் மாரியே இல்லங்க. இந்த சைடு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தா பாதிக்கப்பட்டவங்க டாக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வந்து உட்கார வச்சு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா, பாவம் யாரோ ஒருத்தவங்க ரோட்ல எல்லாரையும் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு ஏதோ பேச வைக்க அவங்களும் லூஸ் மாரி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இது பார்த்தா நம்மளுக்கு அது பார்த்தாலே தெரியுதுல்ல, இது வாண்டடா நாய்ங்க மேல காண்டாகணுன்ட்டே பண்ண வைக்க ஒரு ஷோ மாரி தானே இருக்கு அது. என்னத்த சொல்றது? ஸோ, அதுதான் விஷயம். இதுக்கு வந்து சொல்யூஷன் இப்போ நான் பேசின இந்த 5 நிமிஷம் வீடியோல நான் ஒரு சொல்யூஷன் சொல்லியிருப்பேன். ஸோ, அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவான சொல்யூஷன் எவ்வளோ முன்னேறிட்டோம் அப்படின்றோம். இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதாங்க. கூட்டின்னு போயிட்டு எல்லாத்தையும் கொல்றதெல்லாம் இது வந்து ரொம்ப மோசமான விஷயம். இது வந்து சைக்காலஜிக்கலா ரொம்ப மோசமான விஷயம். அதான் சொல்றேன். எல்லார் மைண்டும் வந்து இது யோசிக்கவே மாட்டேது. அது பாவம் அது உயிர்ன்றது எல்லாருக்கும் காமெடியா பாவம் எல்லாம் உயிர் இது அப்படின்ற மாதிரி நம்மளே கலாய்க்காடுங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 10ல 2 நாய் கடிக்குதுன்னு 8 நாயும் கொல்றது. அந்த 8 பாவப்பட்ட ஜீவனையும் கொல்றது வந்து எந்த விதத்தில நியாயம்? ஒண்ணே என்னது 8 நாய் அமைதியா இருக்குதுன்னா, அந்த கடி 2 நாய் விட்டா சரியாயிடுமா? அப்படின்னு நெறைய பேர் கேட்பானுங்க. அதேதாங்க 2 நாய் கடிக்குதுன்னு அந்த 8 நாயும் சேர்த்து கொல்றது மட்டும் சரியாங்க? அது எவ்வளோ மோசமான விஷயம். அ நம்பளுக்கு அடுத்த ஜெனரேஷன் எத பார்த்து வளருதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அடிச்சு கொல்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நீ வந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி எடுத்துட்டு போய் கொல்றதுக்குள்ள இவனுங்க கட்டைய எடுத்து ரோட்ல கிளம்ப ஆரம்பிச்சுருவானுங்க. கண்ணு முன்னாடி நடு ரோட்ல போட்டு அடிச்சு கொல்லுவானுங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் பார்த்து தான் அந்த குழந்தைகள் இப்போ வர இந்த ஜெனரேஷன் குழந்தைங்க வளரும். அதுங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் போலன்ற மாரி தான் நெனைச்சிட்டு வளரும். கண்டிப்பா. ஆ அந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குங்க. இது இப்போ எவனோ ஒருத்தன் கூட கேட்டிருந்தான். மிஸ்டர் ஜிகேவா? நாய்ங்க வாயில்லா ஜீவன் ஏன் சொல்றீங்க? வ நம்மளுக்கு ஒரு 2 கால் இருக்குன்னு அதுங்க ஐயோ பாவம் நம்மளுக்கு 4 கால் இருக்கு. மனுஷங்களுக்கு 2 கால் இருக்கு. நாய் என்னைக்காச்சும் வருத்தப்பட்டுருக்கா? நீங்க மட்டும் ஏன் அத பார்த்து வருத்தப்படுறீங்க? அவன் என்ன லூசு பையன். ஆ அவன் மண்டையில என்ன இருக்குன்னு தெரியல. அவன் என்ன சயின்ஸ் வேற பேசின்னு இருக்கான். ஏன்டா நாயில்லா ஜீவன் அதுக்கு பாவப்படுது காரணம் அது பாவம் தெருவுல இருக்கு. அதுங்களுக்கு அடுத்த வேள சோத்துக்கு ஒழுங்கா வழி இல்ல. அதுங்க மழை பெஞ்சா நம்மலாம் வீடு இருக்குது. அது மழையில நனைஞ்சுன்னு நைட்டு தூக்கம் இருக்காது. வெயில் அடிச்சாலும் அதுங்களுக்கு தொல்ல தான். எல்லாமே ஒரு கஷ்டமான வா அதுங்க லைஃபே வந்து ஒரு ட்ராஜடியான லைஃப் தான். அதுக்காக வருத்தப்பட்டா ஒரு பைத்தியக்கார பையன் பேசுறான். அத வாயில்லா ஜீவன்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு பேசுறான். முட்டா பையன். அவன்லாம் என்னத்த சயின்ஸ பத்தி பேசிட்டு இருக்கானோ. இதில் பார்த்தா நாய்க்கு சோறு வைக்கிறவன்லாம் திட்டுறான். ஏன்டா அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா? நீ வந்து சொல்லு. நாய்க்கு வேணாம் அப்படின்னு சொல்லு. அவங்க பாவம் அவங்கள கேவலப்படுத்துற மாரி பேசுற. நாய்ங்களுக்கு ஏன் சோறு வச்சுட்டு இருக்கீங்கன்னு அவங்களே கேவலப்படுத்துறாங்க. நீங்க வைப்பீங்க 1 மாசம் நடுவுல 2 நாள் விட்டு போயிடுவீங்க. அப்ப நாங்க தான் கஷ்டப்படுவோம். என்னதான் இவன்லாம் கஷ்டப்படுறான் ஒண்ணுமே புரியலங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா, பார்ட் டைமா வந்து நைட்டு 3 டூ நைட் டைமு ஜொமேட்டோ ஓட்டுறேங்க. நான் அப்ப யோசிச்சு பாருங்க நாய்ங்க எந்த அளவுக்கு தொல்ல குடுக்கும்னு.
நாய்களோட அந்த விஷயம் சின்ன விஷயங்க. நாய்ங்க நின்னா கடிக்காதுங்க. அவ்வளோதாங்க. அதுக்குன்னு எல்லா வேலையும் நிக்க முடியுமா? நாய்ங்க தொரத்தின்னு வந்தா ஓட தானே முடியும். எல்லாருக்கும் பயம் இருக்கும்லன்னு புரியுது தான். ஆனா, இதுதான் விஷயம். அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். பட் ஆனா, இதெல்லாம் வச்சு நாய்ங்கலாம் வேணும், இதெல்லாம் நாய்ங்க வந்து இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல வரலங்க. அப்புறப்படுத்தலாம். ஆனா, அதுக்கான அந்த சொல்யூஷன் வந்து ஒழுங்கான சொல்யூஷன் ஆகணும்ல. எல்லாத்தையும் கூட்டு போய் கொல்றது, அது வந்து எந்த விதத்தில சரியான சொல்யூஷனா இருக்க முடியும்? பண்ணலாம். ஆனா, அ சார்ஜ் போயிடுச்சா? இல்ல, இல்ல. அ பண்ணலாம். அ அத வந்து ஒழுங்கா பண்ணணும். அவ்வளோதான் விஷயம். மத்தபடி வேற எதுவும் இல்லங்க. ஏதேனும் தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விடவும்.